சும்மா வெறும் சாரில் நடங்க சாரை விழுந்தோன்னே நீங்கள் நம்ம நினைக்கிறாங்க நடங்க. செம்பரி ஆடு எல்லாம் இப்போ தான் வருது. ஓடி நண்டே. என்னங்க காலங்காலத்தில் உள்ளே என்ட்ரி கொடுக்குறோம், நல்லா சாரை விழுந்துக்கு இருக்க கூடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் புயல் இருக்குன்றாங்க. குட்டி புயலாக பெரிய புயலான்னு தெரியல, போக தெரியும். பலவன்பா எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். நடக்கடா ஏதாவது ஒரு மரத்தை பார்த்து நிற்போம். எனக்கு தெரிஞ்சு நல்லா மருது சடச்சடன்னு ஒரு வடக்கிறந்தா வந்துருக்கு. தலைக்கு மேலே பாருங்கள் நல்ல மேகம் நிற்கிது. மடன்னு வரப்போகுது. கைப்பாலே உன் பிள்ளை இன்றைக்கி வீட்டில் விட்டாச்சு. செம்பரி ஆடையில் அசையாமல் ஒரே இடத்துல நின்றுச்சுக்க. அப்படியே நின்றுச்சு வச்சேன். மழை வந்து அப்படி கும்பலாக நிற்கணும். இவங்க அப்படி இல்லை, ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போவாங்க. ரெண்டுமே இங்கே மதியம் 1 மணிலேருந்து அப்புறம் மழை வரப்போகுது. சாரை ஒழிச்சுன்னா மொத்தம் அப்புறம் மேய முடியாது. அதனால தான் கொஞ்சம் வேகமாக வந்தேன். இருந்தாலும் 11 மணி ஆகிப்போச்சு இன்றைக்கி நம்ம அந்த எப்பயும் போகிற வயக்காடுக்கு இன்றைக்கி போகலை. இன்றைக்கி இந்த பக்கம் வந்திருக்க அந்த பருத்தி காடு ஒட்டி இதில் விட்டு பார்ப்போம். இல்லாட்டி இந்த பக்கம் வயக்காடு போவோம். பார்ப்போம் எந்த பிளான் எப்படி இருக்குண்டு. முடிஞ்சாலும் கொலை கொம்பாக விட்டு வகுத்தனப்படுங்க. எந்த அளவுக்கு மதியம் வகுத்தனப்புறமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி எப்படி கண்டிப்பாக ஒரு மழை வரும். நைட்டு பேஞ்ச மழை நல்ல ஈரம் கிடக்குங்க. பரவாயில்ல, இங்கிட்டி நல்ல மழை கம்மாக்குள்ளே பேஞ்சிருக்கு. நைட்டு கரெக்டாக ஒரு 3 கால் இருக்குங்க. சட்டன்னு வந்து அடிச்சு அது ஒரு கொசு குடியில் அப்படியே தூங்க விடாமல் அங்கிட்டு கத்தி கை காலை உதறிக்கிருந்தாங்க. நானும் சரியாக தூங்க முடியல. வேறு அந்த 3 மணிக்கு வந்து ஒரு மழை கரெக்டாக அதே மாதிரி 10 நிமிஷம் தான் போயிடுச்சு. ரொம்ப இல்லை, அவ்வளோதான். சொல்லி வச்ச மாதிரி 10 நிமிஷத்துக்குள்ளே அடிச்சு தனியாக ஊற்றிச்சு. அவ்வளோ அடிச்சு. அதோட கொசு கடி கடிக்கல. அப்புறம் நல்லா 3 மணிக்கு அப்புறம் தான் நிம்மதியாக தூங்கி இப்போ 10 மணி வரைக்கும் நல்லா தூங்க போட்டேன். அது வரைக்கும் சுத்தமாக தூங்கல. கையை காலை உதறேன். நானும் கொசு ஊற்றி அது போட்டு பார்த்தேன். புகை மூட்டெலாம் போட்டு பார்த்தீங்க. அதெல்லாம் எதுக்குமே அசையாது. ஆத்தா நம்ம 1 ஏக்கர் தித்தி பூச்செடி ஒரு கூட்டம் ஒரு வீடியோ, அந்த தித்தியெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. பருத்தி காடு கூட எனக்கு எல்லாம் தழுத்துருக்கும் போலுங்க. அந்த அளவுக்கு இதாகிடுச்சுங்க. பார்ப்போம் நீங்கள் எங்கிட்ட மடங்கி நிற்கிறேன். சரியான ஈரமாக இருக்குங்க. சரியான களிமண் ஏரியா. எனக்கு தெரிஞ்சு அப்படியே பேஞ்ச மழைக்கு இந்த பக்கம் வச்சு சாத்திருக்கு போல. பூச்செடிக்காக தான் வந்திருந்தேன். இந்த பூச்செடி என்கிட்ட கடிக்கிறாங்க. போயிட்டு ஒரு முட்டை வயக்காடு வரைக்கும் முட்டை விட்டு அப்படியே திருப்பிட வேண்டியதாங்க. கருப்பட்டியே நான் பூ கடிக்கிற சுற்றி பூவை எங்கிட்ட அதிகமாக நின்று மேய்கிறாங்க. அந்த வெட்ட வழியில் நிப்பாட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பணும். இந்த முள்ள அந்த பூக்கோலையும் குளக்கம்பு நல்லா அந்த முடக்கத்தா செடி தான் கடி வைக்கணும். அரிசி இலையும் லைட்டாக தழுத்துருக்கோளுங்க. இந்த செத்து போன செடி வளர்ந்துச்சுங்க. வருங்க அரிசி கோலம் கூட அந்த அளவு இல்லை. இந்த ஊருக்கு தழுத்துச்சு வருங்க. யாத்தே இப்போ செத்து போச்சு. அப்படி இருந்து லைட்டாக தழுத்துக்குது. ஆனால் கீழே நல்லா ஈரமாக இருக்குது. ரொம்ப ஈரம். அப்புறம் சேர்த்து பொண்ணு வந்துடும். கருத்தே வேணா வா, நல்லா வெயில் அடிக்கும் போது விடுவோம். திரும்பிக்க நல்லா எல்லாம் உள்ளே இறங்கி மேய்கிறாங்க. இவங்களை தடுக்க முடியாது. சரி உள்ளே ஒரு ரவுண்டு முட்டை விட்டு பார்ப்போம். இப்போ ஓடுற போல தான் ஒன்று பட்டணும். நல்லதா ராவு ஏதோ கிடச்சதே மேய்வாளுல அந்த மலைக்கு. முத்தலகே உள்ளே முத்தலகே அரிசி கோலம் நல்லா இருக்குது. உனக்கேற்ற மாதிரி சிறுவாண்டுகள் ஏதாவது தினத்தோ தின்னட்டும். இவங்க எவனுமே அரிசி கோலையும் பருத்தினையும் திங்க மாட்டாங்க. நல்லா செந்தட்டிடுறாவாங்க. 1-2 இந்த வளர்ந்ததெல்லாம் நல்லா தித்தி போகிறாவுது கிடக்குங்க எங்கிட்ட. ஆனால் ஈரம் படி ஈரமாக இருக்குது. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வெயில் அடிக்கும். மதியம் ஒரு 12-1 மணிக்கு மேலே பசியோடு விடுவோன்னு பார்த்தேன். என்ன பசி எடுக்காது எனக்கு. ஆனால் இது வெயில் அடிக்காத போல தெரியுதுங்க. வெயில் அடிக்கிற சான்ஸே இல்லை. நல்லா ஒரே இது அப்படியே மேகம் வந்துக்கிட்டே இருக்குங்க. சாரில் விழுந்துருச்சு. என்ன நீங்கள் மேஞ்ச மாதிரி தாங்க இந்த இடத்த இந்த ஏரியா பக்கம் வந்தாலே நேரத்துலப்பா சாரை விழுந்துருது. நல்ல அந்த உருண்டை குளம் இருக்குது. இந்த அதில் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. 2 மேயெல்லாம் நல்லா அங்கிட்ட ஓடுறாங்க. இன்னும் பசி எடுக்கலை. ஒரு பருத்தி இலை லைட்டாக முளைச்சிருக்கு. தலையும் அடி இலையும் முளைச்சிருக்கு. ஆனால் அவங்க அவன் நின்று திங்க மாட்டாங்க. எனக்கு குத்தியை நல்லா தெரியுமே. இந்த அப்போ தான் முளைச்சி வருது. அந்த ஈரத்துக்கு அதுக்கு நல்லா வருது. இது நின்று மேஞ்சா தானே. இந்த இப்போ தான் ஒன்றா மடக்கி வச்சுருக்கீங்க. அதில் 2 குரூப். இது அதுக்கான கச்சாம்பையன் வேலாம் நல்லா ஃபுல்லாக தெரியும். போய் ரோசையா ருசி தேட ஆரம்பிச்சிச்சு. கடிக்கிறாங்க. வெயில் அடித்தோன்னு நல்லா உசுரை உறுத்து கடிக்கிறாங்க. வேறு கரிச்சுன்னு அப்படி கடிக்கணும். அப்படி நின்று கடிக்கணும். ஆறு ஒரு குரூப்பு இருக்கே. இந்த குரூப்புகளை தான் காலை கட்டணும். அப்போ தான் மற்ற ஆடு நின்று மேயும். அழுனே நீ திருந்த மாட்டான். நீ ஒரு ஆள் மட்டும் திருந்துற எண்ணமே இல்லை. இந்த வர நீ அப்படியே கண்ணை கட்டிடுற. இன்னும் அந்த பருத்தி காட்டில் இறக்கி விட்ருக்க. போனால் அந்த கொடியை கடிக்கிறாங்க. கடிக்கலாட்டி அப்படியே திருப்பி இங்கிட்டே திருப்பி செந்திட்டு திங்க விட்டுறணும். ரொம்ப அன்றைக்கி என்னை தவிக்க வைக்கிறாங்க. நேற்று நைட்டு மழை பெஞ்சுன்னு சொன்னதில் போய் காலையில் போய் மக்காச்சோளம் காட்டி பார்க்க முடியல. ஏன்னா பண்ணி கண்டிப்பாக ஈரத்துக்கு வந்திருக்கு வேறு. நானும் பார்க்கல. சுற்றி இந்த வாரம் தெரிஞ்சு நாளைக்கு சண்டை அதுக்குள்ளே சுற்றி கம்பி வெளியே கட்டி ஒரு அங்கிட்டு ஒரு பொம்மை கணக்கு அங்கிட்டு சட்டையெல்லாம் தொங்க பண்ணுங்க. அப்போ தான் அந்த பண்டிகை வராமல் நைட்டு வேட்டு போடணும் வேறு. இனிமேல் தான் நமக்கு நைட்டு வேலையாக எந்திரிச்சு ஏகப்பட்ட வேலை இருக்குது. பண்ணி கம்மாக்குள் நிறையா இருக்குது. அக்காளும் தங்கச்சி கொடியை கடிங்க. நல்லா கொடி தான் கிடக்கு. இன்றைக்கி ஏதாவது வகுத்த நெப்புங்கடியை சிக்கிறத கடிங்க. கிட்டு பாருங்க நல்லா இருக்குங்க. பருத்தியில் பச்சை பசைன்னு இருக்குது. இந்த கொடியை கடிக்க விட்டு அப்படியே ஒரு திருப்புவோம். நின்று மேய்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வகை நிறையாது. போங்க உள்ளே ஏறி எப்படி மிதித்து நகட்டிக்கிட்டாங்க. நடங்க சுற்றி பாருங்கள் எந்த பக்கம் தான் இருக்குதுன்னு பார்ப்போம். தெக்க பாருங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நல்லா அங்கிட்டு சாரை விழுந்துக்கு இருக்குது. ஒரே டப்பாக இருக்குது. நல்லா வெயில் அடிச்சுக்கிருக்கு நமக்கு. 2 மேய்டா
அப்படி திரும்பி இன்னொரு ரவுண்டு போகணும். இந்த மணல்லாம் பார்த்தா இருந்துச்சுக்கா பெட்ரோல் மண்ணால் சூடாக இருக்குது அந்த வெயிலுக்கு. அப்படியே படுத்துருவாங்க சூடுக்கு. அதுக்கும் பார்ப்போம் ஏதாவது நல்லா வெட்ட வழியில் பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மேய விட்டு ரெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கி எடுக்க மாட்டாங்க ரெஸ்ட்டு, ஏன்னா சாரில் விழுந்துக்கிட்டே இருக்க போகுது. இரட்டை சொல்லி என்ன மேய்ங்க நீயும் யார் ஜெசிகாவும் நல்லா வெள்ளை வெள்ளாமரம் கிடச்சிச்சா இப்போ தான் தழுக்குது. எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தழுத்து வருதுங்க. அதான் சின்ன இலையாக விட்டுருக்கு தின்னுங்க. மறுபடியும் பருத்தி காட்டு பக்கம் உள்ளே இறங்கிட்டாங்க. நம்ம விரும்பாட்டி தான் இறங்கிட்டாரு. 2 பருத்தி இலை பிடுங்க வைப்போம். நல்லா கொடி கடிச்சாங்க. அப்படியே மாற்றி விட்டுனுங்க. சாரை லைட்டாக விழுகுதுங்க. எல்லாம் ஓடிக்கிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் களவாணித்தனம் பண்ணுறேன். நல்லா விடுங்க. இப்போ கூட சேர்ந்து நல்லா களவாணித்தனம் பண்ணுறான். பருத்தி இலை தின்னு 2 பேர் ஆத்தா நல்லா புதராக இருக்குங்க. இதுக்குள்ளே எங்கிட்ட கால் வச்சு போகிறது அப்படியே வேறு வழி இல்லை. கூசாமல் உள்ளே போனால் தான் எங்கிட்டாவது உள்ளே இறங்கிறாங்கப்பா. கீழே பாம்பு போகுதோ பள்ளி போகுதோ எதுவும் தெரியாது. குத்து மதிப்பாக நல்லா மேய்ச்சிக்குங்க. ஏன்னா கீழே பார்த்து மட்டும் மிதிங்க. வெள்ளாடலாம் நம்ம தெனாவட்டில் அன்றைக்கி நல்லா பாம்பு போகுது. அதை என்ன மாதிரி ஊற்று பார்ப்பாடுங்க. ஒன்று பாம்பை வெட்டிக்கு தெரியும். நம்ம தான் பார்த்து உசாராக மிதிக்கணுங்க. என்ன மேடம் பருத்தியில் பறக்கிறீங்களா? அவ்வாடு தனியாக மேய்கிறா. அது உசுறு பொழைக்க எதாவது ஓட்ட கடிச்சு பரவாயில்ல மேய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்போ உசுறு பொழைக்க எதாவது கடிச்சு உச்சி போடுறா தனியாக 2 ஏதாவது கிட்ட வந்தால் வரட்டுமானோ அடிப்பானோ பயந்துக்கிட்டே மேய்கிறா. எங்கிட்ட வயக்காட்டில் போர் போடுறாங்க. சத்தம் கேட்குது. எங்கே பக்கத்தில் இங்கே கேட்குது. நம்ம ஊர் நிமிஷம்பரு அதுக்கு அங்கிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். இப்போ தெரிஞ்சு போர் போட்டுருக்காங்க. அதான் என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறேன். நீயாத்தா என்னத்தா பண்ணுறீங்க? தாயும் பிள்ளையும் மாயக்கா கொடுத்து ரேடி உங்கள் அம்மா கூட என்னமோ அதிசயமாக இருக்குது. அம்மனியத்தா ரொம்ப பிஸியாக மேய்றியா? மேய்றலும் பேச மாட்டேன். நீ கடி வாரு அப்படியே பறக்கிறாளுங்க. நல்லா கடிச்சுங்கிட்டே எங்கிட்ட கொஞ்சம் நெருக்கி மேய்ச்சிட்டாங்க. நல்ல இலை கிடச்சிக்க பரவாயில்ல. எங்கிட்ட வந்த பசிக்கு எங்கிட்ட இன்றைக்கி அரை வகை அங்கேயே நெப்பியாச்சு. என்ன சாரில் விழுகுதா? சும்மா லைட்டாக விழுகுது. தூரத்தில் அந்த மலையோரத்தில் லைட்டாக இறங்கி இருந்துச்சு. அப்படியே அதோட மலை இங்கே இருக்குங்க. இன்றைக்கி தேனி ஆண்டிப்பட்டி பக்கம் வெயில் நல்லா அடிக்குதுங்க. பரவாயில்ல. அங்கே வருங்க. அங்கிட்டு இந்த பக்கம் மழையை சொல்லலை. யாத்தே எப்போ கத்தார் வாடா வரைக்கும் வருமானே இங்கிட்டா இருக்கா வா. அப்படியே நல்லா சாரலாங்க விழுகுது. சட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் உரைச்சி தான் விழுகு நினைக்கிறேன். சும்மா ஒரு 10 நிமிஷம் விழுகும். எனக்கு தெரிஞ்சு இவங்க பசியில் மேய்கிறாங்க. இவங்க எப்படி மரத்துக்கிட்ட போக மாட்டாங்க. நம்ம ஓரமாக அப்படி எடுக்கிற வண்டி தான். இந்த சாசா மழை விழுகுதா? அப்படியா எல்லோரும் கூட்டத்தில் ஒன்று சரி ஓடியா. ரோசாக்கா ரோசியா வாடா. ஏலே விரும்பாண்டே வறுக்குதுரை வாடா கருப்பு. நான் ரோசியா என்ன சாரை விழுகுதா? என்னங்க அங்கிட்டு சத்தம் கேட்குது. ஒருவேளை மழை வருதோ? மழை வருதுங்க. ஆமாம் நல்லா மழை வருதுரே. இப்போ தான் சட தானே வருது. நல்லா வடக்கிருந்து வரத்துக்கு இருக்குது. நான் வந்துட்டேங்க. குட்டியாந்துட்டீங்க. நல்லா மழை வந்துச்சா? வாங்க அப்படியே கம்மாக்குள்ளே போவோம். இரட்டை சொல்லி என்ன அப்படியே அட்டென்ஷன் நின்ட்ட. நல்லா விழுந்துருச்சுரா. எங்கிட்டா போகிறீங்க? இன்னும் இந்த அடிக்குது. திரும்பி வாங்கடா அங்கிட்டு வா. யாத்தை நல்ல மழை வருகிற வாங்கடா. ஏதாவது ஓரத்துக்கு போ. ஓடியா இதராவோ வந்து அந்த முள்ளைக்கல் நெல்லுங்க. இது நல்லா கொடை கணக்காக இருக்குது. இதில் நிற்கலாம். ஓடியா பறந்துக்குவாங்க. வா வந்து நின்றுங்கடா. என்ன நல்ல மழை சட அடிக்குது. இப்படி கரண்டி போல யாராவே கடைசியில் இருக்குது. அட கருப்பு நல்லா மெய் நம்புறியா? அது வந்தால் என்ன நம்ம மெய்கிறதுலே இருப்போம். நின்றுக்கிறா. இது நல்லா கொடை கணக்காக இருக்குங்க. எல்லா பேரும் நிற்கலாம். நல்லா இருக்குது. இருந்தாலும் பச்சை மரம் வேறு நம்ம தள்ளியே நிற்கணும். இங்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க வேலை விட்டு நம்ம மூலி ஜூலியம்மா அதுக்கப்புறம் கருத்தை ஓடியா. நல்ல மழை தான் வருது. ஓடியா. என்னடா அது வரலையா? பழுன்னு வரலையா? நண்டே நடுத்தரு நண்டே போ. மழை வருது கொஞ்சம் நில்றி முத்தலகே. நல்லா இந்த மழை நட்டுச்சு அவ்வளோதான். சும்மா ஒரு சார் இந்த மறுபடியும் வருதா? விட்டு வருதுங்க. இந்த மறுபடியும் வர போகுது. அம்மியாத்தா உள்ளே போய் நில்லு. நீ ஏன் தாங்கிடுவியா மழையை? வர்ற நைட்டு தூங்க முடியாது. காய்ச்சல் வந்துடும். உள்ளே போ. வேறு இங்கே வருது மேய்ஞ்சிக்கிறியா கைவாலே? நல்லா வேட்டையா உள்ளே கச்சா வரு. கச்சா இப்போ நின்றுருக்கா அவர் அடிச்சிருச்சா? இப்போ அடிக்கிறான்டா மழை. நான் நின்றுச்சு அவ்வளோதானே. இதான் கார்த்திகை மாற்ற மழையா? போன வருஷம் வந்த மாதிரி யாரும் அவ்வளோதாங்க லைட்டாக விட்டுருச்சுங்க. அவ்வளோ பெய்யுது. 10 நிமிஷம் பெய்யா அப்படி விட்டு போய்கிட்டே இருக்குது. ஏன்னா கார்த்திகை மாற்ற மழையில் என்ன இப்படி தாங்க வரும். வத்தல் காயப்பட முடியாது. துணி காயப்பட முடியாது. எதுவுமே காயப்பட முடியாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம தோட்டத்தில் மிளகா போட்டு வத்தல்லாம் போட்டுருந்தான். அப்படியே காய விடாது. மடிக்க இதே இருந்துச்சு. நண்டுங்க அப்படியே தேனி பக்கம்லாம் இப்போ தாங்க மழை பெய்யுது. என்ன கேட்டால் இந்த தெரியுதா? அப்படியே மழை இப்படி விழுதா இருக்க. அப்படியே சட நல்லா அப்படியே இறங்கிடுச்சு. சாரெலாம் சும்மா ஒரு 10 நிமிஷம் தான். அவ்வளோதான் பெஞ்சிட்டு அப்படியே போயிடும். ஸ்கைப்பாலே பார்க்குறேன். என்னடா நனைஞ்சிருக்கு இன்றைக்கி இப்படியே உண்டு. அவ்வளோதான். இப்போ பார்க்காத மழையா எம்புட்டு இது தெரியாதான். இப்போலாம் ஆரம்பத்தில் வரும்போது மழை இல்லை. 2வது வருஷம் 3 வருஷம் என்ன ஸ்கைப்பாலே மழை தானே. நல்லா ஊற்று பார்த்து இருக்கா. வாங்க நினைச்சு நல்லா நினையாம சூப்பர் மரங்க. நல்லா நான் கூட என்னமோ நினச்சேன் நம்ம கம்மாவுக்குள்ள அங்கே போயிடும் பார்த்தேன். இந்த மரம் நல்லா இருக்கே பரவாயில்லையே. உள்ளே நினையாமல் இருக்காங்க. சுப்புத்தாயே உள்ளே நம்ம பூச்சி மக்கா இருக்குது. இவன் 2 மக்கா இந்த ஒருத்தன் தான் நனைஞ்சிப்பிட்டான். இவன் கொஞ்சம் இப்படி நனைஞ்சிட்டா பைய உள்ள. என்னடி சின்ன மூலி காதை பாரு இண்டுக்க. வாங்க போமா பழுனவாரு. அவள் அடங்க மாட்டான். எப்படி அது பழுனே
அவள் அப்படியே என்ன பாசி தீரலான்னு தெரியல. என்ன வகுறதா வச்சு பொடி வகுற வச்சுக்கிட்டு இந்த சுற்றுற. வா நல்லா ஒரு உழுப்பிக்கிட்டு வெளியேறு. வா இன்னும் அவ்வளோதான், மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கோம். இன்னும் 1 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மேப்பில் மழை காட்டுதுங்க. அப்படியே நம்ம மேய்ஞ்சிக்கிட்டு இன்னைக்கு சாட்டு போட்டு மூட்டை மட்டும் கட்டி 5 மணிக்கு வீட்டு ஓடுறோம். புள்ளிமானே நீலாம் வீட்டில் இருன்னு சொன்னால் கேட்குறது கிடையாது. கால் நல்லா இப்போ தான் ஊன்னா மறுபடியும் இந்த ஈரத்துக்கெலாம் சரியாக போய் இதாக இப்போ நெத்தி போட்டு வேறு இருக்கா. அவள் அதை விட கால் நாளையிலேருந்து மொத்தம் ஊண்ட மாட்டாளுங்க. என்னத்தை செய்ய போகிறேன்னு தெரில. இப்போ போய் இந்த சாரை விழுந்த டயத்தில் நல்லா நம்ம அந்த ஊர்னிக்குள்ளே முடக்காத்தான் கொடியில் விடணுங்க. அப்படியே இந்த புல்லெல்லாம் தீரமாக இருக்குமா, அந்த கொடி தான் அவங்களுக்கு இப்போதைக்கு வேறு எதுவுமே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. அப்படியே திருப்பி போகிறேன், அப்படியே மேய்ச்சிட்டு அப்படியே உள்ளே போவோம். நம்மளும் 1 மணிக்கிட்ட ஆகுது. ஏதாவது ஒரு இடத்துல லஞ்சம் முடிக்க வேண்டும். இந்த பருத்தி காடுக்கு வந்தால் மழை வருதுங்க. அப்படி ஒரு ராசியான இடம். நம்ம வர டைமில் எல்லாமே சாரை விழுது. 2-3 டைம் தான் விழுகல. பழுங்கண்ணே இங்கிட்டு வாங்க போதும். மேய்ச்சத்தோடைய ஸ்கைப்பாலை கருவச்சி அப்படியே பாபி பைலட் பாபி வாங்க இங்கிட்டு வா. எல்லாம் அப்புறம் இவர் அப்படியே போயிட்டாங்க. இவர் பூக்கொலை இதெல்லாம் கடிக்கிறாங்க. படி ஈரமாக இருக்குங்க. சரி ஏற்ற வயக்காட்டில் டமக்குன்னு இறக்குது. எப்படா நிற்கிறாங்க தெரியலப்போ. ஒவ்வொருத்தனும் கிட்டத்தட்ட காக்கெல்லாம் மண்ணை சம்மந்துக்கிட்டே திருவாங்க கால் பாதில். என் செருப்புலாம் பார்த்தா அரக்கெல்லாம் இருக்குங்களே. சரியான மண் ஈரம். சேர்த்து பொண்ணு வந்துடும். அப்படியே யூட்டனை போட்டு திரும்புங்க. இந்த முள்ளுக்குள்ளே போய் நல்லா தெரிஞ்சு நல்லா புல் கிடக்கு. நேற்று தான் அந்த நடவை நட்டாங்க. நேற்று நட்டதுக்கு இன்றைக்கி மழை பெஞ்சது நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு என்றைக்கு நட்டு அன்னைக்கு அடுத்த நாள் மழை வருதோ அதெல்லாம் நல்லா எனக்கு தெரிஞ்சு சூப்பராக ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஈரப்பதை இருக்க ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். திரும்ப அப்படியே யூட்டனை போடுங்க. நல்லா வெயில் அடிக்குதுங்க. இன்னும் ஒரு சாரல் வச்சு போயிடுச்சு. மதியத்துக்கு மேலே சாரல் விழுவத்தே நல்லா வெயில் அடிக்குது. இந்த கேப்பில் நான் லஞ்சம் முடிச்சிடறேன். பசங்க இப்போ தான் கம்மாக்குள்ளே உள்ள கால் எடுத்து வச்சுருக்காங்க. சாப்பிட்டு வரக்குள்ளே நேராக வந்துட்டாங்க. அங்கேருந்து இங்கே நிற்காமல் பறந்து வந்து இந்த முள்ளுக்குள்ளே நிற்கிறாங்க. ஓய் சேம் 2 பார்க்குது. எங்கள் மம்மியை காண நீ மட்டும் இருக்க. காப்பர் பார்க்குது யாராவே. நான் ஏற்கனவே பார்த்து வேட்டுக்குவா சரிப்பான். இது தள்ளியே போயிடுவோம். பா இந்தா கட்டுக்கிறது. ஆகா அவனை எப்படி பூச்சை கலவை தூக்கிட்டு போகிறான். 2 பார்க்குது. கடத்திக்கு போகிறானே. இது இன்னொன்று ஒரு தோசை தான் அங்கே நிற்க வச்சா அது தனியாக இருக்குது. 2 பேர் வாங்க நம்ம போய் தண்ணியை பார்ப்போம். எங்கிட்டேருந்து பார்த்ததில்லை, கிட்ட போய் பார்ப்போம். எல்லோரும் இதில் தான் மெஞ்சிக்கிறீங்களா? சந்தோஷம். நான் கூட என்கிட்ட போயிட்டே நினச்சிக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு தேவையான அனைத்து கொடிகளும் கிடைக்கும் ஒரே இடம் இந்த பிளேஸ் தான். நல்ல தண்ணியும் கொடியும் ஒன்றா இருக்குது. பரவாயில்ல, தண்ணி இங்கே வரைக்கும் இருந்துச்சு. அப்படியே வற்றி அங்கே போயிடுச்சுங்க. வற்றி போச்சுங்க. இருக்க தண்ணி குறைஞ்சிருச்சு. உள்ளே ஒரு குரூப்பு நல்லா நாரம் நிறையா தெரியுதுங்க. அந்த தெரியுதா வந்து இறங்கி தண்ணி வந்தோடனே கரெக்டாக வந்து இறங்கிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தண்ணி அப்படியே நல்லா ஜில்லுன்னு இருங்க. தெரியாத மழை பெஞ்சுக்கிறதுக்கும் நல்லா தண்ணி இருக்குது. பரவாயில்ல, தண்ணி எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் ஒரு மழை பெஞ்சுன்னா அப்படியே இது வரைக்கும் ஃபுல்லாக அந்த வரைக்கும் மெத்தில் ஏறு, அது வரைக்கும் மேடில் ஃபுல்லாக ஏறிடும். எனக்கு திருப்பியும் எடுத்து விட்டாங்கன்னா சரியாக போகும். இன்னும் 1 வாரம் ஒரு 5 நாள் இதே மாதிரி தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா அழகாக வந்துடுங்க. அரக்கமாக சொல்லவே தேவையில் வந்துடும். ஒரு மழை பெய்யறதுக்கும் இதுக்கு சரியாக போகும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் 10 நாள் கழிச்சு திறந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஏன்னா அங்கே டேமில் தண்ணி கிடக்கு. இருந்தாலும் ஏகப்பட்ட ஏரியா அங்கிட்டு நிறையா மதுரையில் ஏகப்பட்ட அங்கிட்டு திறந்து விடணுமா. ஏன்னா எல்லாரும் நெல் போடுறாங்களா. வந்து ஒரு 10 நாள் கேப் போடுவாங்க. அடுத்த ஒரு கேப்பில் இருந்துச்சு தண்ணியை எதிர்பார்க்கலாம். நான் வரைக்கும் எடுத்துகிட்டே எடுக்கலையா, எல்லாம் முந்திக்கிட்டாங்க. பாரு நீங்கள் 2 எடுக்கலையா, என்ன 2 தாய் கழுவி அடித்து முட்டி பறக்க விட்டு எடுக்க வேணாமா இவங்கள. என்ன இவர் பாய் எங்கே நிற்கிறாங்க. இவர் எங்கே காய் இதில் ஒன்றும் இல்லையே, சும்மா இந்த காயாத்தான் இருக்குது. ஒன்று கூட விழுக மாட்டேங்குது. விழுகுது பாரு, உன் தலையிலே விழுந்துச்சு. என்ன நம்ம நெத்தி போட்டு வாடி வாசலை வந்து நல்லா பெசாமல் படுத்துட்டா. கூடையே அக்னி வர கொடுக்கோன்ட்டா. என்ன போதும் 3/4 நினச்சது போதுன்றியா. வீட்டுக்கு போக நேரம் இன்னும் ஒரு 1 மணி நேரம் மஞ்சள் சரியாக போகும். நிறுத்திப்பட்டே கால் வலி பயவில்லை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அக்னியே அடிக்கிற வெயிலுக்கு அவங்களே ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. நானும் பேசாமல் ரெஸ்ட் எடுக்க போகிறேங்க. கால் வலி வேற. நல்லா 3 மணி சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறேன். அப்படித்தான் இருக்குது. நல்ல வெயில். அப்படி மதியம் 12 மணி 1 மணிக்கு அப்படியே சாரலாக விழுந்துச்சு. இப்போ என்னடா கார்த்திகை மாற்ற வெயில் பவரை காட்டுது. அவங்களால எல்லோரும் நல்லா தூங்கிடுவேன். என்ன கேட்டால் என்ன அந்த 1 மணி நேரம் அவரு முக்கால்வாசி வாங்கினாச்சாலே போதுங்க. மழை காலத்தில் அப்படியே அசைப்போட்டு நைட்டு சமாளிச்சுவாங்க. அவங்களுக்கு தவிர நல்லா ரெஸ்ட்டு தூக்கம் அதுதான் தேவை. ஏன்னா இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து கொசுக்கடி பிச்சு எடுத்துரும். முள்ளே எடுத்தாச்சு. இருந்தாலும் சலை வருது. இருந்தாலும் இறகுலம் பால் அடிச்சு விடலாம். அப்போ தான் சரியாகும் பயவில்லைக்கு. என்ன மறுபடியும் வயக்காடு போகிறீங்களா? வேறு வேலை இல்லை உங்களுக்கு. கொஞ்ச நேரம் நின்று மேய் நல்லா நிறைய மேய்ச்சிட்டாங்க. திருப்பி அங்கே தாங்க போகிறாங்க. மோனிக்கா பாரு தெரியாதா. மோனிக்காவும் வளர்ந்துட்டானா நேரம் பண்ண மரத்தாவை தாண்டிட்டு இருப்பா. என்ன மோனிக்கா வாங்க இந்த இதுக்குள்ளேயாவது நின்று இந்த கிராயை கடிக்க மாட்டாங்களே. யார் லீவுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. நம்ம கரடி மகன், அப்போ குட்டியம்மா மகன், அப்புறம் வேறு யாருன்னா நம்ம ஸ்கைப்பால் 3 பேர்த்த மட்டும் வீட்டில் பாட்டேன். மற்றவங்கெல்லாம் மேட்சருக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு ரொம்ப சாரை விழுந்தா அவங்க ஒரு 2 நாள் பாட்டிட்டு அப்புறம் வெயில் அடிக்கும். அடுத்த வாரத்துலேருந்து வெயில் அடிக்கும் போது அப்படியே பசங்களை அந்த என்ன கிடா குட்டிக்கெல்லாம் காய அடிக்கலை.
அதை அடிச்சு விட்றேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் வெயில் அடிக்கும். அந்த ஒரு வாரம் கேப்பில் அடிச்சு விட்டோம்னா ஆடு கொஞ்சமாக தேறிக்கிறோம். கொஞ்சம் பரவாயில்ல. நாளைக்கு ரொம்ப விழுந்துச்சுன்னா இவெல்லாம் தாங்க மாட்டான். இவனெல்லாம் வீட்டில் விட்டுருணும். இப்போ இவ்வளோ தாங்க மாட்டான். ரொம்ப இதாக இருக்கேன். அப்போ தான் கொஞ்சமாக முடி நல்லா இதாக வளருது. நான் வரி குதிரை தலை அரிக்குதா வர அதுதான் கொம்பு சீரை. கொம்பு சீவுறதுக்காகவே ஒரு மரத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எல்லா ஆடு மாடு தாங்க இதில் சீவுது. இப்போ தான் நண்டு தான் சொரிஞ்சிட்டே போயிட்டா பயவில்லை. அடுத்த சாரல் வந்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பசங்க நனைய விடாமல் வீட்டுக்கு கொண்டு போய் நனைஞ்சாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அவங்க ரொம்ப கூத்தலாக இருந்துடும். மணி 4:30 தான் ஆகுது. என்ன மேய்ச்சிட்டாங்க பற்றி போக வேண்டியதா. அங்கிட்டு இங்கிட்டு நல்லா கும்பரிக்கிட்டு வருது. ஆனால் இருந்தால் சொல்ல முடியாது. சாரில் வந்தால் பண்ணிக்கலாம். அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுருக்கேன். நான் மூட்டை மூட்டை கட்டி கிளம்புறேன். இதுக்கு மேலே பசங்க இருந்தால் நான் ரொம்ப இதாக இருப்பாங்க. ரைட். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அவங்களெல்லாம் சந்திக்குவா. வரட்டா. சியூ டாட்டா பா. அப்படியா மழை வருது. கிட்ட நெருங்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது. ஓடியா பா. இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் செதஞ்சு போயிடுவீங்களே. உங்களை சேர்க்க முடியாது. தெனாவட்டு குரூப்பெல்லாம் அந்த போய் நின்றுச்சு. மழையை பாருங்க அடைச்சி இறங்கி வந்துருக்கு பாருங்க. அப்படியே பேஞ்சுக்கு வருது. பக்கத்தில் அங்கே ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்துருக்கு. நல்லா குமுறுது. நனைஞ்சிங்கன்னா அப்படி தாண்டி அப்புறம் நைட்டு ஃபுல்லாக கூதலில் கிடப்பீங்க. வீட்டுக்கு போகிறவங்களையும் நனைஞ்சிரும் போல். இங்கேருந்து கரையை தாண்டவங்களும் நனைஞ்சிரும் போலுங்க. இருட்டு காட்டி வருது. விழுது ஆரம்பிச்சிச்சா சுட்டு வச்சு மாதிரி வாங்கடா பாருங்க. தலைக்கு மேலே நல்லா குமுறுது. எவனும் அசைஞ்சு வரல. அந்த குரூப் கிளம்பிட்டாங்க. வட்டச்சையில் குரூப் வந்துருக்கு. வாங்கடா இன்னும் நேப்பிட்ட ஒரு கடை அவருக்குள்ளே மேயிறாங்களாம். நான் பாட்டு விட்டுட்டு வந்துட்டேன்னா வக்கி இடி மின்னலோட வருதுங்க. சத்தம் பலமாக இருக்குது. அப்படியா பா வாங்க போயிடுவோம். போதும் மேய்ஞ்சது. நாளைக்கு சீக்கிரம் கூட வந்துக்கலாம்.